ஹலோ கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா வித் க்ரீன் சட்னி. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இந்த காம்போ உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீருக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். இது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அதில் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறோம். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கேப்சிகம் வந்து எனக்கு க்ரீன் மட்டும்தான் கிடச்சிது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலராக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது கூட பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். பார்பிக்யூ ஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணி வேக வைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடையில கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணுறது நம்ம எந்த பேட்டர்னில் வேணால் நம்ம பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதுவும் கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதை பேனில் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு அது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 கொஞ்சம் இடம் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக் இருக்கனால நம்ம அப்படியே இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட அப்படியே நம்ம லைட்டாக திருப்பிக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது இந்த மாதிரி குக் ஆகுறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. எல்லா சைடுமே நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சுருக்கோம். நல்லாவே நம்மளோட பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 15 to 20 நிலக்கடலை எடுத்திருக்கேன், நல்லா ரோஸ்ட் பண்ணது. 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், சீரகத்தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப. கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிருச்சு. இது பன்னீர் டிக்காக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை நம்ம அப்படியே வணக்காம பச்சையா அரைச்சிருக்கிறனால அந்த புதினாவோட ஃப்ளேவர் இது சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்கள்.